ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. இவங்க 2 பேருக்குமே இன்னொரு முறையில கல்யாணம் பண்ண முடியும்னு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. பண்ணலாம் மேடம். ஆமா, ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்னு ஒன்று இருக்கு. ஒரு நாள் யாரோ சினிமா தியேட்டரில் பார்த்துருக்காங்க, அந்த பையன் வேறு ஒரு பெண்ணோட கொளுத்தி போடுறதுக்குனே நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ நவ் ஷி அண்டர்ஸ்டுட் த ஆட்டிடியூட் ஆஃப் த மேன். அவன் எல்லாரையும் பயன்படுத்தி தன்னோட தேவைகளை தீர்த்துக்கிறாங்க. அவள் ஒருத்தரை பிடிச்சி பார்க்கும்போது அந்த பொம்பளை, ஹாஸ்டல்கார பொம்பளை, அது கன்வெர்ட் ஆகிருக்கு. இவங்க 2 பேருக்கும் கல்யாணமே ஆயிடுச்சு. அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிட்டேன், என்னடி பண்ணுவேன்? நான் இருக்குன்னே நீ எப்படி கல்யாணம் பண்ணலாம்? அதெல்லாம் இஸ்லாமிய சமூகத்தில் பண்ணலாம், பேரலாகவே பண்ணலாம். 4 மேரேஜஸ் வரைக்கும், 4th தான் லாஸ்ட்டு. ஸோ இவனுக்கு இவளை விட மனசு இல்லை, எப்போ வேணாலும் காசு பிச்சு பிடுங்கிக்கலாம், ஏதாவது ஒன்று சொல்லிக்கலாம். எங்கள் சமூகத்தில் இதெல்லாம் சாதாரணமா. உன்னை இன்னைக்கு வரைக்கும் என் நெஞ்சுக்குள்ளேயே தான் நான் வச்சிருக்கிறேன். விஜய் சேதுபதி ஐ லவ் யூ 2ங்க அப்படின்னு சொல்லுவார்ல. ஐயோ, ஐ லவ் யூ 3ன்னு கூட சொல்ல தயங்காத பையன் இந்த பையன். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இது வழக்கு எண். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நிகழ்ச்சியில் நம்முடன் வழக்கறிஞர் சாந்தகுமாரி மேடம் இணைந்திருக்காங்க. அவங்கள வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். இந்த வாரம் என்ன மாதிரியான வழக்கு மேடம்? இந்த வாரம் ஒரு முடிவுறா வழக்கை பற்றி பேச போகிறோம். போன வாரம் ஒரு முன்னுதாரண வழக்கு, இந்த வாரம் முடிவுறா வழக்கு. அப்படின்னா எந்த வழக்கு போட்டாலும் அதில் ஒரு முடிவு வரணும் இல்லை? முடிவே வராமல் ஒரு வழக்கு போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரியான ஒரு வழக்கு தான் இது. இந்த பொண்ணு ஒரு ஹிந்து குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண். அவங்க அப்பா அம்பத்தூர் பக்கம் ஒரு கம்பெனியில் நல்ல வேலையில் இருந்திருக்காரு. இந்த வழக்கு நடந்து முடிவுறாமல் போனது 2009. ஏறத்தாழ இந்த டைம் தான் நம்ம போன வாரம் பேசின மாதிரி தான் இதுவுமே. ஸோ இந்த பொண்ணு ஒரு டிப்பிக்கல் ஹிந்து குடும்பத்தில் இருந்தாலும் அவங்க அப்பா தான் வேலை பார்க்குற இடத்துல தன்னோட வேலை பார்க்குற ஒரு பையனை பார்க்குறாரு, ஒரு யங்ஸ்டரை. அந்த பையன் ஹீ இஸ் அ முஸ்லீம். பார்க்குறாரு, நல்ல மேனஸு. அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா அம்மாவை ரொம்ப பார்ப்பான். எப்படி இவருக்கு தெரியும்னா, இல்லை இன்னைக்கு அப்பாவை நான் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகணும் சார், நான் எனக்கு 1 hour பர்மிஷன் கொடுங்க, நான் இங்கேருந்து கிளம்பி போகிறதுக்கே லேட் ஆகிடும், அதனால் நான் போய் அப்பா அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு. அப்புறம் ஒரு நாளைக்கு அம்மாவுக்கு ஏதோ ஒன்று இருக்கும், அம்மாவுக்காக இதை பார்த்துருக்குறேன்னு. குடும்பத்து மேலே அக்கறை, இதெல்லாம் பார்த்துச்சா எப்படி இருக்காங்க இந்த காலத்து பையனுங்களை. எவனாவது இந்த மாதிரி இருப்பான், நான் வேலை பார்க்குறான், குடும்பங்கிறான், அக்கா வீட்டுக்கு போகணுங்கிறான். எல்லாரும் லீவ் கேட்குறது இப்படி தான் கேட்குறோம் மேம். ஆஃபீஸில் அது அவர் அங்கேயே இருந்ததுனால. நீங்கள் கேட்குறத பற்றி நாங்கள் கவலைப்படலை சார், நீங்கள் கேட்குறத பற்றி நான் கவலையே படலை. ஸோ இப்போ என்னென்னா, இந்த பையனை பார்த்த உடனே அவருக்கு பிடிச்சிருது. ஏறத்தாழ ஒரு 2-3 வருஷம் அங்கேயே ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறத பார்த்துட்டு இவர் நினைச்சார், இவ்வளோ நல்ல பையனாக இருக்கானே, நம்ம பொண்ணை இவருக்கு கொடுத்தா என்ன? இந்த மாதிரியெல்லாம் யாருமே நினைக்கவே மாட்டாங்க. ஆனால் அந்த அப்பா நினச்சார். அந்த அப்பா டன்லப்பில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். ஸோ வீட்டில் சொல்கிறார். அப்போ அவங்க அம்மா சொன்னாங்க, நம்ம வேற ஆச்சு, அவங்க வேற ஆச்சு, அது ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு. நம்மளதுலேயே இருந்துட்டு பாதி பேர் பொண்டாட்டியை வீட்டை விட்டு துரத்திடுறான், இல்லை இன்னொருத்தையை கல்யாணம் பண்ணிக்கிறான். அப்படியெல்லாம் இருக்கும்போது ஒரு அப்பா அம்மா மேலே அக்கறை, குடும்பத்து மேலே அக்கறை உள்ள ஒரு பையன் நான் பார்த்துருக்கேன், எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, நல்லவன் அப்படின்லாம் சொன்ன உடனேயே அப்புறம் இந்த பொண்ணுக்கிட்ட அவங்க அம்மா சொல்லுங்க, என்னடி உங்கள் அப்பா இப்படி சொல்கிறாரு அப்படின்ன உடனே, அம்மா அப்பா நல்லதுக்கு தாம்மா நமக்கு செய்வார், எனக்கு அந்த பையன் யாருன்னு கூட தெரியாது, அப்பா என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நான் படிக்கும்போது இது செய்யினாரு, படித்தேன். வேலைக்கு போகிறதுக்கு நீ இந்த இடத்துல வேலைக்கு போனார், நான் வேலைக்கு போனேன். இந்த கோர்ஸ் படி அடுத்த ஸ்டேஜுக்கு போவேனார்னு எல்லாமே அப்பா சொன்னபடி தான் செஞ்சேன். எனக்கு எல்லாமே ஒர்க் ஆச்சு. அதனால் அப்பா சொல்கிறது யாராக இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சரின்னு யோசித்து பார்க்குறா இந்த அம்மாவும். இது வரைக்கும் நம்ம ஹஸ்பண்டும் நம்ம குடும்பம் குழந்தைன்னு தான் இருந்திருக்காரு. அவர் அந்த மாதிரி தான் எதிர்பார்க்குறாரு. சரி நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு. இந்த விஷயத்தை அவங்ககிட்ட பேசின போது அவன் சொல்கிறான், எங்கள் அப்பா அம்மாட்ட கேட்கணும், நான் எங்கள் அப்பா அம்மா சொல்லாமல் பண்ண முடியாது. அநியாயத்துக்கு நல்ல பையனாக இருக்காப்புல. அப்புறம் இவர் போய் சொல்லிட்டு வா, தேவைப்பட்டால் நான் கூட வரேன். இவன் போய் சொல்லியிருக்கான். அப்புறம் ஒரு நாள் நானே வரேனேப்பா, உங்கள் அப்பா அம்மாவை பார்த்து பேசுகிறேனே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க வீட்டில் போய் பேசும்போது
அவங்களுக்கு ஒரு பதவியில் இருக்கிறாரு அப்பா அவங்க அப்பா. அவரே நம்ம சொல்லுவோம்ல, மேனேஜரே வந்துட்டாரு, ஆமாம், இந்த சிஇஓவே வந்துட்டாருன்னு இப்போ சொல்கிறோம்ல, அந்த மாதிரி வந்திருக்க உடனே அவங்களுக்கு ஒரே பெருமை. வந்துட்டு என்னென்னு கேட்கும்போது, நீங்களே வந்து கேட்கும்போது நாங்கள் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க, கல்யாணமெல்லாம் வச்சுக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று தாங்க, நாங்கள் இஸ்லாமியர்கள், நாங்கள் வந்து மதம் மாறி வந்தால் மட்டும்தான் நாங்கள் கல்யாணம் பண்ணுவோம். மதத்தில் என்ன இருக்குது? நம்ம எல்லாம் ஒரு இடத்துல வேலை செய்கிறோம், ஒரு இடத்துல இருந்து வாழ்கிறோம், இதில் எல்லாம் ஒன்றுமே இல்லையேம்மா, ஏன் இப்படியெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் வந்து திரும்ப அந்த பையன் கேட்குறான், நாங்கள் பெரியவங்க கிட்ட பேசணும், அதாவது மத பெரியவர்களிடம் பேசினோம், அவங்க வந்து கன்வர்ஷன் முடித்தா தான் கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இவங்க 2 பேருக்குமே இன்னொரு முறையில் கல்யாணம் பண்ண முடியும்னு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியலை. பண்ணலாம் மேடம். ஆமாம், ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. யார் வேணால் யாரை வேணால் கல்யாணம் பண்ணிக்கலாம், அதில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். அது வந்து செல்லுபடியாகிற ஒரு விஷயம், யாராலையும் அந்த மாதிரி கலைக்க முடியாது. புருஷன் பொண்டாட்டியாக சேர்ந்து டிவோர்ஸ்ன்னு போனால் அது வேறு விஷயம். ஆனால் பண்ணக்கூடாதுன்னு தடை எதுவுமே கிடையாது. ஜாதி, மதம், இனம், மொழி எதுவுமே தடையாக இருக்க முடியாது. பட் இவ வந்து என்ன ஃபேமிலி? இஸ்லாமிய குடும்பத்துக்கு போகணும். ஆனால் இஸ்லாமிய குடும்பத்தார் எல்லாருமே நம்ம மதத்துக்கு மாறினா தான் நம்ம கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அவங்க அப்பா யோசிக்கிறாரு, வந்து பொண்ணுக்கிட்ட பேசுகிறாரு, என்னடா பண்ணுறது எனக்கு தெரியல, பையன் நல்ல பையன், எனக்கு விடவும் மனசு இல்லை அப்படின்னு. அப்போ நீங்கள் மதம் மாற சொன்னீங்கன்னா நான் மாறிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். சரின்னு ஏதோ அம்புஜம் அப்படின்னுக்கிற பேரை வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த பொண்ணுக்கு ஃபாத்திமா அப்படின்னு மாற்றி கன்வர்ஷன் பண்ணுறாங்க. டிப்பிக்கல் கன்வர்ஷன் நடக்குது. அதுக்கப்புறம் அந்த பையனுடைய பேரை சேர்த்து அவள் போட்டுக்கிறாள். கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பேர் சேர்த்தும் போது இன்னொரு தடவை. ஸோ 2 தடவை கெசட்டில் அவளுடைய பேர் மாறுது. அம்புஜம் வந்து ஃபாத்திமா ஆகிறா, அப்புறம் ஃபாத்திமா வந்து புருஷன் பேர் ஹுசைன்னு வச்சுக்கோயேன், ஃபாத்திமா ஹுசைன் அப்படின்னு. ஸோ 2 கெசட்டில் இந்த மாதிரி பதிவாயிட்டுது. ஆரம்ப கால வாழ்க்கை நல்லா சந்தோஷமாக தான் போகுது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சது தான் தெரிய வருது, அவனுக்கு நிறைய பண பிரச்சனை இருக்குது பையனுக்கு. ஏன்பா என் நேரம் நான் சந்தோஷமாகவே இருக்க மாட்டேங்கிறேன் என் பொண்ணோட? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, நான் நல்லா தான் இருக்கிறேன் அங்கிள். என்ன விஷயம், என்ன சொல்லு? இல்லை கொஞ்சம் பண பிரச்சனை, ஹாஸ்பிட்டலில் அப்பா அம்மாவை சேர்த்தணும், அதுக்கு பணம் இல்லை, அதுதான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. இவர் அப்பா நான்லாம் சேமிப்பெல்லாம் முடிஞ்சு போச்சு, இருந்த சேமிப்பு வச்சு நான் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன், இனி என்கிட்ட திடீர்னு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்னால் அதுதான் என் மனசை வருத்துது. நான் இங்கே வந்து இருக்கக்கூடாதுன்னு நினைக்கல பொண்ணோட. அந்த கஷ்டத்தில் வந்து நான் இங்கேருந்து நான் அவளை கூட்டிகிட்டு போனாலும் அவளுக்கும் நிம்மதி இருக்காது, பிரச்சனைகளில். அதனால தான் கொஞ்சம் இருக்கட்டும் மாமா, கொஞ்ச நாள் நான் திரும்ப கூப்பிட்டுக்கிறேன். இவளும் போய் பேசிட்டு வரா, 2 பேரும் சினிமாவுக்கு போயிருக்காங்க, அந்த மாதிரிலாம் உண்டு. ஸோ என்ன பண்ணுறாரு, அம்மா மருமகனுக்கு இவ்வளவு கஷ்டம்னா நம்ம தானே உதவி செய்யணும். இந்த வீடு யாருக்கு? என் மகளுக்கு தானே, ஒரே மகன் எனக்கு. அந்த வீட்டை அடமானம் வச்சு அதில் அந்த வீடுக்கு எவ்வளவுன்னா ஒரு 1 லட்சம் தான் அந்த காலத்தில் வந்திருக்குது, புரியுதா? அந்த 1 லட்சத்தை எடுத்து அந்த பையன்கிட்ட கொடுக்குற, நீ போய் செலவு செஞ்சுக்கோ, அம்மாவை காப்பாற்று, எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் எனக்கு அப்படின்னு. அப்புறம் அவங்க அம்மா கூட எங்க இருக்கிறதே நமக்கு இது ஒன்று தான், இதையும் நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு யாருக்கு பண்ண போகிறேன்? நம்ம மக சந்தோஷமாக இருக்கணும்னா அந்த பையன் நிம்மதியாக இருக்கணும், அந்த பையன் நிம்மதியாக இருக்கணும்னா அவனுக்கு இப்போதைக்கு பணம் இருந்து அவங்க அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணால் தான் ஆச்சுங்கிறான். ஸோ முடிஞ்சு போச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து திரும்பவும் ஒரு 2-3 மாதம் எல்லாம் நல்லா இருந்தது, பசங்க போயிட்டு வந்தான், எல்லாம் பண்ணினான், வயிற்றில் ஒரு குழந்தை உருவாச்சு. அந்த குழந்தை இப்படி இருக்கும்போது இன்னொரு பிரச்சனையில் அவன் மாட்டிட்டு, இந்த மாதிரி எனக்கு பணம் தேவையாக இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலை. நீ என்ன அடிக்கடி பணம் தேவையில்லை இல்லைன்னு சொல்லியிருக்க, எங்கள் அப்பா என்ன வச்சுட்டா இருக்காரு, எங்கள் அப்பா நேர்மையாக சம்பாரித்தவர், அப்போ நீ கொடு, நானும் கொடுத்துட்டா சாப்பிட்றது எப்படி சாப்பிட முடியும், எல்லாரும் சாப்பிடணுமா இல்லையா அப்படின்னு அவள் கேட்குறா. அப்போ இதுதான் பிரச்சனைன்னு ஏதோ ஒரு பிரச்சனை சொல்கிறான். தங்கச்சி கல்யாணம், அதுக்கு காசு வேணும், நான் ஒரே ஆம்பளை பையன், நான் தான் சம்பாதிக்கிறேன், எல்லாமே உண்மைதான். திரும்ப அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, மா வீடு போனால் போகுதுமா, இதை நம்ம விற்றுடலாம், அது எவ்வளோ பெரிய வீடுன்னு பாருங்கள், அது ஒட்டுமொத்த விலையே விற்கும்போது 1 லட்சத்தி சில்லறை தான் வருது, அடகு வைக்கிறதோட கூட தான், அதை விட கொஞ்சம் தான் வருது.
அதை வந்து அவங்களுக்கு கொடுத்துட்றாரு. அதில் ஏதோ கொஞ்சம் மிச்சம் வந்திருக்கும் போல இருக்குது. அதை போய் ஒரு டிவி வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு, மாமா நீங்கள் டிவி பாருங்கள், மாமி நீங்கள் பாருங்கள் எல்லாம் சொல்லிவிட்டு 10,000 ரூபாய்க்கு டிவி வாங்கிட்டு வந்து வச்சிடறான். மிச்சத்தை கொடு, நான் வேறு செலவுக்கு வச்சுக்கிறேன்னு அதையும் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்க்குறேன் அவங்ககிட்ட ரொம்ப சேஞ்சஸ் இருக்குது. முதல்ல கல்யாணம் ஆன புதுசில் இருந்த காதல் கிடையாது, தேடி தேடி வருவது கிடையாது, பெரும்பாலும் வெளியவே இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் அவளுக்கு சந்தேகத்தை உருவாக்குது. ஒரு நாள் வந்து யாரோ சினிமா தியேட்டரில் பார்த்துருக்காங்க, அந்த பையன் வேறு ஒரு பெண்ணோட உட்காந்து படம் பார்த்துட்டு வந்திருக்கிறான். அப்புறம் இவங்க வந்து சொன்னதுக்கப்புறமா, என்ன அவரை காணா உங்களை காணா, அவர் யாரோட உட்காந்துட்டு இருந்தேன், கொளுத்தி போடுறதுக்குன்னே நிறைய பேர் இருப்பாங்க, சும்மாவே கொடுத்துவானுங்க. இது நிஜம்னு தெரிஞ்சால் சும்மா விடுவானா வந்து சொல்லியிருக்கேன். இவ வந்து கேட்டிருக்கா, இல்லை அவங்க வந்து ஒரு பெரிய கம்பெனி ஒன்று வச்சுருக்குறாங்க, நான் இந்த வேலை மாதிரி அந்த வேலைக்கு போகணும்னு நினச்சிட்ருக்கிறேன், அங்கே போனால் எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் சம்பளம் வரும், அதுக்கு எதுக்கு நீ சினிமா தேட்டருக்கு போன, நீ போகிறவன் அவங்க ஆஃபீஸில் உட்காந்து வேலை செஞ்சு பார்க்கணும், நீயும் அவனும் சினிமாவுக்கு எதுக்கு போகிறது, இல்லை அந்த படத்தில் வந்து ஒரு பர்டிகுலர் விளம்பரம் வருதான் மாதிரி பண்ணியிருக்காங்களா அந்த படத்தில், அது அந்த அம்மா பார்க்கணுன்னு நினச்சாங்க, அந்த மேடம், அம்மா இல்லை மேடம் பார்க்கணுன்னாங்க, அதனால் வா பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க, அதுதான் நான் போனேன். சே இதுக்கு தானே நம்ம புருஷன் போயிருக்கான் அப்படின்னு அவன் நினச்சிட்டான். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தாக்கா வேலைக்கே வர்றதில்லையா, டன்லப்பு தானே அவன் வேலை பார்த்துட்டு இருந்தது, அங்கே வர்றதில்லை. அப்புறம் வீட்டுக்கும் சரியாக வர்றதே இல்லை, குழந்தை பிறக்குது, குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தைய பார்க்குறதுக்கு கூட வரலாமல் 4-5 நாள் கழித்து வரான். இல்லை என்னை டூருக்கு அனுப்பிட்டாங்க எங்கள் மேடம். என்ன மேடம்ட்டே இருக்கிற, நாங்கள் ஜாயின் பண்ணிட்டோம், உனக்கு தெரியுமா, என்கிட்ட சொன்னியா, நீ எங்கள் அப்பாட்ட சொன்னியா, அந்த கம்பெனி நல்ல கம்பெனியான்னு விசாரிச்சிருப்பார்ல எங்கள் அப்பா. ஏய் உங்கள் அப்பா காலமெல்லாம் முடிஞ்சு போச்சுடி, இது எனக்கு தெரியாதா என்னன்னு. அந்த அம்மா அண்ணா நகரில் ஒரு ஹாஸ்டல் வச்சுருக்குறான். இப்போ அந்த ஹாஸ்டலினுடைய மேனேஜர் யாருன்னு சொன்னால் மிஸ்டர் சோ தான் போய் அங்கே பார்த்துக்கிறார். அதுக்கப்புறம் பார்க்குறாங்க 2 பேரும் சேர்ந்து தான் எங்கே போனாலும் போகிறாங்க. யார், அந்த அம்மாவும் அந்த பையனும் போகிறாங்க. இவன் வந்து நீ போகக்கூடாது அந்த கம்பெனிக்கு, நீ போகாட்டி பரவாயில்ல, நான் சம்பாதிக்கிறேன்ல, நான் தரேன் உனக்கு, நீ சம்பாதிக்கிற 2 பிச்சா காசு இதெல்லாம் என்ன இருக்குது, இந்த காசெல்லாம் வச்சுட்டு நான் என்ன பண்ண முடியும், நான் ஐடியாவே என்னன்னா அந்த ஹாஸ்டல் என் பேரில் நான் மாற்றணும். அது எப்படிப்பா அவங்களுடைய ஹாஸ்டலை நீ எப்படி மாற்றுவ, என்ன அநியாயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்படி தான்ப்பா ஒரு கட்டம், இப்போ நான் டன்லப்பில் இருந்தேன், உன்னை கல்யாணம் பண்ணேன், கடன் வாங்கி எல்லாத்தையும் நான் கொடுத்தேன், இப்போ அடுத்த கட்டத்துக்கு நான் போகணும், ஹாஸ்டலுக்கு அந்த அம்மாவுக்கு உதவி செய்கிறேன், அடுத்தாப்புல ஹாஸ்டலில் நான் வாங்குவேன். ஸோ நவ் ஷி அண்டர்ஸ்டுட் த ஆட்டிடியூட் ஆஃப் த மேன். அவன் எல்லாரையும் பயன்படுத்தி தன்னோட தேவைகளை தீர்த்துக்கிறான். தென் கொஞ்ச நாள் கழித்து பார்க்குறாங்க, அந்த பொண்ணு வந்து ஹிந்து பொம்பளை தான், அதுவும் அது வந்து கொஞ்ச நாள் கழித்து புர்கா போட்டுட்டு இவனோட போயிட்டுருக்கு. அதை வந்து பார்த்துட்றா இவளே, என்ன அந்த அம்மா புர்கா போட்டிருக்கா அப்படின்னு. இல்லை அந்த அம்மா என்னை பார்த்துட்டு, சே இவ்வளவு நல்லவங்கெல்லாம் இருக்காங்களா, நானும் இஸ்லாமியராக மாறுறேன்னு சொன்னாங்க, அதனால் யாராவது இதை சொல்லியிருப்பாங்களான்னு யோசிக்க வேண்டாம். அப்போ இல்லை இதில் ஏதோ இருக்குது. அப்போ இவ வந்து படித்த பொண்ணுங்கிறதுனால கன்வர்ஷன் பண்ணால், கன்வர்ஷன் நடந்திருக்கா இல்லையாங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு. இதுக்கு முன்னாடியே அந்த மேடம்னு சொன்னாலே அவளோட பேர் ஏதோ பேச்சு வாக்கில் சொல்லியிருக்கான். ஸோ இதை பற்றி கன்வர்ஷன் ரெக்கார்டை பார்க்குறதுக்காக அவள் ஒருத்தரை பிடிச்சி பார்க்கும்போது அந்த பொம்பளை, எது ஹாஸ்டல்கார பொம்பளை, அது வந்து கன்வெர்ட் ஆகிருக்கு, இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிருக்கு. கல்யாணமே ஆகிடுச்சு. என்ன பண்ணுவான் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆடி போய்டுறா, அவங்க அப்பா நொறுங்கி போய்டுறாரு, ஒன்றுமே பண்ணவே முடியாதுங்கிற மாதிரி, இப்படி என் குழந்தையோட வாழ்க்கையை நான் அழிச்சிட்டேனேன்னு அவர் ஒரு நோயாளியாகவே, மனநோயாளியாகவே ஆயிட்டார். அதுக்கப்புறம் இவ வந்து குழந்தையை தூக்கிட்டு அவங்க மாமியார் வீட்டுக்கு போகிறாள். மாமியார் வீட்டுக்கு போனால் அவளை மதிக்கிறதே கிடையாது. நீ வந்து இந்த குடும்பத்தில் வந்து தங்கறதுக்கு சரியான ஆளே கிடையாது, நீ ஒரு ஹிந்து, உன்னையெல்லாம் போய் என் பையன் கல்யாணம் பண்ணிட்டு வந்தானே அப்படி. அப்போ வந்து அங்கேயும் அவளுக்கு உள்ளே போக முடியல. திரும்ப அம்மா அப்பா வீட்டுக்கே வரா. குழந்தைய அவங்க பார்த்துக்கிட்டா தான் இவ வேலைக்கு போக முடியும், மாமியார் பார்த்துக்கலன்னா இவ எப்படி வேலைக்கு போக முடியும். ஸோ அந்த கன்வர்ஷன் டீட்டெயில் பார்த்ததுக்கப்புறமா இவளுக்கு ஒரு சந்தேகம், இவங்க கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. இவன் வந்து ஒரு தடவை அவன் வரும்போது, நான் உன்னை வீட்டை விட்டு போக விட மாட்டேன், நீ வீட்லேயே இருன்னு கதவை சாத்தி தாள் போட்டுக்கிறான். தாள் போட்டு அதில்
சாவி எடுத்து வச்சுட்டு நான் உன்னை வெளியே விட மாட்டேன். உண்மையை சொல்லு, அந்த பொம்பளை யார், உனக்கு அவளுக்கு என்ன உறவு அப்படின்னு கேட்குறாரு. அந்த பொம்பளை நான் கல்யாணம் பண்ணிட்டேன், என்னடி பண்ணுவேன்? ரொம்ப கூலாக அவன் சொல்கிறான். இவளுக்கு ஆடி போய்டுறா ஒரு நிமிஷம். நான் இருக்குன்னே நீ எப்படி கல்யாணம் பண்ணலாம்? அதெல்லாம் இஸ்லாமிய சமூகத்தில் பண்ணலாம், பேரலாகவே பண்ணலாம். 4 மேரேஜஸ் வரைக்கும், 4th தான் லாஸ்ட்டு, அதனால் நாங்கள் பண்ணலாம், தப்பில்லை. இப்போ உனக்கு என்ன போச்சு? நீ என் பொண்டாட்டி இல்லைன்னு யார்ட்டையா சொன்னேன்னா? உனக்கு ஏதாவது நான் செய்யாமல், ஆமாம் நீ எனக்கு ஏதாவது செய்யாமல் இருக்கேன்னா? நீ என்ன செஞ்சுருக்கிறேன்? எனக்கு இது வரைக்கும் செஞ்சதெல்லாம் எங்கள் அப்பா அம்மா நாங்கள் தான் செஞ்சுருக்கோம், வேறு ஒன்றுமே கிடையாது. குழந்தைக்கு ஒரு துணி வாங்கி கொடுத்துருக்கிறியா நீ? அதுக்கு தான் நீ வாங்குறிய, அப்புறமே என்ன? இவ்வளோ தானே, கதவை திறந்து விடு. உனக்கு எங்கே போய் துணி வாங்கணும் சொல்லு, நான் போய் அங்கே போய் துணி வாங்குறேன். என்னென்ன சவடால் அடிக்க முடியுமோ அடித்து, இப்போ நீ கதவை திறக்கலைன்னா கதவை அடித்து நொறுக்குவேன், இல்லைன்னா 100க்கு கூப்பிடுவேன் அப்படின்னு சொன்னோடனே அவங்க அப்பா அம்மா பயந்துட்டாங்க. போலீஸ் வீட்டுக்கு வரும். அம்மா கதவை திறந்து விட்டுறம்மா, போகட்டும்மா, போகட்டும், அவனுக்கு புள்ள வேணும்னா வரட்டும் அப்படின்னு. நான் ஏன் மாமா நான் போவேன், இப்போ போனாலும் நான் வீட்டுக்கு வருவேன். இது என் வீடுமா தானே, இது யார் வீடும் கிடையாது, இது வாடகைக்கு நாம் இருக்கிற வீடு. என் பொண்டாட்டி இருக்கிற வரைக்கும் இது என் வீடு, இது நான் இங்கே வருவேன். ஸோ இந்த பொண்ணை முடிவு பண்ணிட்டா, இவனை நம்பி என்னை பிரயோஜனம் இல்லை, அதை டைவர்ஸ் பண்ண வைக்க முடியுமா அப்படின்னு அவள் கேட்குறக்காக தான் என்கிட்ட வரா சார். கன்வர்ஷனை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அவனே ஒத்துக்கிட்டான், நான் அவளோட தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் 2வதுன்னு. இப்போ அவளை பிரித்து விட முடியுமா அப்படின்னு சட்டத்தில் கேள்வி கேட்டு என்னை காப்பாற்றுங்க, அவனை மீட்டு தாங்க, எனக்காக இல்லைனாலும் என் குழந்தைக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு சட்டத்தில் இடம் கிடையாது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீ கேட்கலாம், அந்த பெண்ணை எப்படி வச்சு காப்பாற்றுறாரோ அதே மாதிரி உன்னையும் உன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து உன்னை காப்பாற்றணும். அதுதான் இஸ்லாம் சொல்லுது, இஸ்லாமிய சட்டம் சொல்லுது. அது மட்டும்தான். அவன் எங்கே மேடம் என்ன காப்பாற்றுறான்? கல்யாணம் ஆன நாள்லேருந்து நாங்கள் தான் அவனை காப்பாற்றினோம். இப்போவும் என் குழந்தையும் எங்கள் அப்பா அம்மாவையும் நான் தான் காப்பாற்றிட்டுருக்கேன். எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் பென்ஷன் வருது, அவ்வளவுதான் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறான். அப்புறம் போய் அவங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிற, சரி வாக்கு கேஸை போடுவோன்னு சொல்லிட்டு பேசி, எப்படி போய் பேசி என்ன பண்ணுவீங்க? கேஸை போட்டோம். கேஸை போட்டு விடும்போது அந்த டைமில் தான் இந்த பொண்ணுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிது வேலையில். அடுத்த லெவலுக்கு போகும்போது சம்பளம் ₹1,00,000 மேலே வந்துருச்சு. இப்போ ₹1,00,000 சர்வசாதாரணம். நான் சொல்கிற காலகட்டத்தில் ₹1,00,000 பெரிய அமௌண்ட் அவளுக்கு. ஸோ இவனுக்கு இவளை விட மனசு இல்லை. எப்போ வேணாலும் காசு பிச்சு பிடுங்கிக்கலாம், ஏதாவது ஒன்று சொல்லிக்கலாம். ஒரு நாள் அவசரத்துக்கு வந்து அவள் கூடவே இருந்துட்டு கூட சத்தம் இல்லாமல் எதையாவது திருடிட்டு கூட போகலாம். ஏன்னா அவன் ஹஸ்பண்டு, வீட்டில் இருக்கிறது யாரும் வேண்டான்னு சொல்ல முடியாது. ஸோ அவன் வந்து சொல்கிறான், இவன் நோட்டீஸ் நாங்கள் போட்டோம் கேஸை, டிவோர்ஸ் வேணும் எனக்கு. என்ன டிவோர்ஸ் மட்டும் இல்லாமல் என் குழந்தை இருக்கான், குழந்தைக்கான ஜீவன் அம்சம் வேணும் அப்படின்னு கதறிட்டு ஓடி வந்துட்டான் சார். கோர்ட்டில் வந்து நடிக்கிறான் பாருங்க, என் மனைவி என் குழந்தை டைவர்ஸ் பண்ணிவிட்டு எதுக்காக மேடம் போகணும், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன் மேடம், அவள் சொல்கிறது போய் மேடம். போன வாரம் கூட இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் போய் நான் ஒரு பெரிய கடையில் போய் இந்த மாதிரி துணிமணியெல்லாம் வாங்கிட்டு வந்து குழந்தைக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள் மேடம் அப்படின்னு ரசீது காட்டுறான். அவார்டு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் மேடம், நடிப்பு. எதுக்கு? நடிப்புக்கா? அநியாயம் சார். அவள் பிள்ளைக்கு ஏதாவது எடுத்து கொடுத்தானா என்னவோ, ஆனால் அப்படி பேசுகிறேன் சார். அதெல்லாம் இல்லவே இல்லைன்னு இவ சொல்கிறா. 2 பேரும் சத்தமாக 2 பேரும் போய் நீங்கள் ஒரு மரத்தடியில் கொஞ்சம் நேரம் உட்காந்து குழந்தைய நீ குடும்பம் அந்த ஆள்கிட்ட சமாதானமாக போக வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறான். ஒரு தடவை வந்தவன் தான், அப்புறம் சொல்லிட்டான், நீ வராத, நம்ம 2 பேரும் பேசி முடிவு பண்ணலான்னு. அடுத்த 2-3 வாய்தாக்கு இந்த பொண்ணே வரல. அப்போ ஜட்ஜு சொன்னார், உங்கள் பொண்ணு வரலைன்னா, ஒய்ஃபு வரலைன்னா கேஸ் நான் டிஸ்மிஸ் பண்ணிவிடுவேன். திரும்ப இந்த பொண்ணை கூப்பிட்டேன். இந்த பொண்ணை கூப்பிட்டு புத்தி சொன்னதுக்கப்புறம், இல்லை மேடம் அவன் ஏமாத்துறான் மேடம், அவன் என்னை எப்படியாவது பாசம் காட்டுற மாதிரி நடித்து இன்னும் என்கிட்ட இருக்கிற பணத்தை வாங்கணும், நகையை வாங்கணும்னு முயற்சி பண்ணான். அவனுக்கு வண்டி இல்லையாம்மா, இப்போது வண்டி வாங்கி தரணுமா? அதுக்கு சொன்னேன், ஏம்மா அதுதான் ஹாஸ்டல்காரியே இருக்கிறாள்ல, நீ வாங்க வேண்டியது தானே. எனக்கு தெரியாது மேடம் எனக்கு அதெல்லாம் அப்படின்னு சொன்னாப்புல. அப்புறம் அவகிட்ட அட்ரஸை மட்டும் எழுதி வாங்கிட்டு, எங்கள் ஜூனியரை விட்டு அப்படி ஒரு ஹாஸ்டல் இருக்குதா, அந்த அம்மா யார் என்ன ஏதுன்னு, நம்ம ஒன்றும் போலீஸ்காரர் கிடையாது, ரகசியமாக போய் செய்ய முடியாது, இல்லை நேரடியாக போய் எல்லாம் கேட்க முடியாது. அதனால் எங்கள் பையன் ரகசியமாக போய் எதாவது தேடி அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கான். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாராமா, அவளுக்கு குழந்தையெல்லாம் இருக்கான்.
எல்லாம் வந்துடுச்சு. திரும்ப வந்து சொன்னேன், இல்லை மேடம் இவனோட இனிமேல் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிரமாண வாக்குமூலம் தாக்கல் செஞ்சோம். எங்களுக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி ஜீவனாம்சம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டோம். ஜீவனாம்சம் நோட்டீஸ் அனுப்புனா எங்கே அனுப்புவீங்க? அப்பா அம்மா வீட்டுக்கு அனுப்புனா அங்கே இல்லாமல், அந்த ரெண்டாவதாக ஒருத்திய கல்யாணம் பண்ணானே கன்வெர்ட் பண்ணி அங்கே அனுப்புனா அங்கேயும் கிடையாது, எங்கேயும் அனுப்ப முடியல. ஸோ எங்களுக்கு ஜீவனாம்சம் ஆர்டர் ஆகிறதுக்கான வழியே கிடையாது எங்களுக்கு. இந்த பொண்ணும் நடுவில் அந்த என்னை போய் சந்திச்சிருக்கா. பீச்சில் போய் உட்காந்து பேசலாம், வா நம்ம சார்ட் அவுட் பண்ணிக்கலாம், கோர்ட் இதெல்லாம் வேண்டாம், நமக்குள்ளேயே முடிவு பண்ணிக்கலாம். உனக்கு நான் வேண்டாம் தானே, நான் வேண்டாம் விட்டுரு. குழந்தைக்கு நான் தானே அப்போ நான் வருவேன், குழந்தைய பார்க்குறதுக்கு நான் வருவேன், அதெல்லாம் ஒத்துக்கணும். வீட்டுக்குள்ளே வந்தால் இருந்துக்கணும். நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ண தெரியுமா, நீ ஏமா இப்படி பண்ணுற? எங்கள் சமூகத்தில் இதெல்லாம் சாதாரணம்மா. உன்னை இன்னைக்கு வரைக்கும் என் நெஞ்சுக்குள்ளேயே தான் நான் வச்சுருக்கிறேன். விஜய் சேதுபதி ஐ லவ் யூ டூங்க அப்படின்னு சொல்லுவார்ல, ஐயோ ஐ லவ் யூ 3ன்னு கூட சொல்ல தயங்காத பையன் இந்த பையன். ஸோ அந்த பொண்ணு அவன் வார்த்தையை நம்பிட்டு வரவே இல்லை சார். என்னை பார்க்க வரல. 1 வாய்தா வாங்கலாம், 2 வாய்தா வாங்கலாம். நான் கேஸ் கட்டையை எடுத்து காட்டுறேன் பாருங்கள். தொடர்ச்சியாக ஒரு 8 வாய்தா வரைக்கும் எப்படியோ ஒன்று கேட்டு ஜட்ஜுக்கிட்ட இந்த காரணத்தால் வரல, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை வரல, இல்லை வேலையில் லீவு கிடைக்கல வரல, இல்லை பிரச்சனையாக இருக்குது சார், ஒரு 2 தடவை கொடுங்க, அதுக்குள்ளே செட்டில் ஆகிடும், நாங்கள் பேசி முடிவு பண்ணிட்டு வந்து சொல்கிறோம். எல்லாத்தையும் கேட்டார். மேல் ஜட்ஜு தான் அது. அவர் கேட்குற வரைக்கும் கேட்டுட்டு, அம்மா நீங்கள் கேட்டிங்கன்னு இது வரைக்கும் நான் வந்து எல்லா வாய்தாவும் கொடுத்துட்டேன், அதெல்லாம் உண்மையான காரணமாக இருக்கலாம், ஏன்னா நான் கண்ணு எதிர பார்த்தேன்ல, அதனால் கொடுத்தேன். இனி இதில் வந்து நாங்கள் வாய்தா கொடுக்க முடியாது. அந்த பொண்ணு வந்தால் சரி. அவள் ஒரு ப்ரூஃப் அஃபிடவிட்டையும் போடவும் வச்சேன். இதுக்கு நடுவில் ப்ரூஃப் அஃபிடவிட் வந்து அவள் கொடுக்கணும். நான் அந்த கணவனோட வாழ விரும்பலைன்னு சொல்லணும், சாட்சி சொல்லணும். அந்த பொண்ணு வரவே இல்லை. கேஸ் டிஸ்மிஸ் ஆகிடுச்சு எங்களுக்கு. ஸோ ஒரு கேஸ் போட்டு இவ்வளோ போராட்டம் நடத்தியும் கூட இந்த வழக்கிலே ஒரு முடிவினை எட்ட முடியவில்லை. அதனால தான் நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், இது ஒரு முடிவுறா வழக்கு அப்படின்னு. திரும்ப அந்த பொண்ணை என்னை வந்து பார்க்கவும் இல்லை. என்னாச்சு மேம் இடையில? யாருக்கு தெரியும் என்னாச்சு? நான் அங்கேயும் வந்திருப்பான், இங்கேயும் வந்திருப்பான், அடுத்து இன்னொரு பொண்ணை கூட கல்யாணம் பண்ணியிருப்பான். நான் எல்லா இஸ்லாமியர்களையும் நான் சொல்லவே மாட்டேன் சார். எனக்கு தெரியும் இஸ்லாமியர்களில் ஒரே ஒரு கல்யாணம் பண்ணிட்டு அந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காகவே வாழ்ந்த நிறைய ஆண்களை நம்ம பார்த்துருக்கோம். நம்ம வாழ்க்கையில் பார்த்துருக்கோமா இல்லையா? சில பேர் அப்படி இப்படியுமா ஒரு இடரெல்லாம் இருப்பாங்க. ஆனால் இந்த பையன் இவன் எல்லாத்தையும் ஏணியாக பயன்படுத்தி அதுலேருந்து சம்பாரிச்சு அப்படின்னு அவங்க அப்பா பண்ண ராங் கெஸ். அவன் நடிக்கிறானா உண்மையாக இருக்கானா என்னன்னு தெரியல, விசாரிக்காமல் போய் தன் பொண்ணை கொடுத்தாரு. ஸோ இது ஒரு முடிவுறாத கேஸு, எனக்கு வருத்தத்தையும் தந்த கேஸ். எல்லா இஸ்லாமியர்களும் தவறு என்று சொல்ல மாட்டேன். ஒரு சிலர் இந்த மாதிரி செய்கிற பொழுது அது வந்து தவறான ஒரு முன்னுதாரணமாக ஆகுமா இல்லையா? இன்னொரு கேஸில் கூட நான் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷம் நடந்த கேஸில், டைவர்ஸ் கேஸில் நடத்தி வேறொருத்தர் நடத்திட்டு இருந்த கேஸு என்கிட்ட வந்தபோது நான் சேர்ந்து தான் வாழ வச்சேன் அவங்கள. இல்லை உனக்கு ஒரு பொன் குழந்தை இருக்குது, அதனால் நீ சேர்ந்து வாழ முயற்சி பண்ண அப்படின்னு. அந்த கணவர் கூட ஏதோ நான் பிரித்து வைக்கிறதுக்கு தான் வந்து புதுசாக ஒரு வக்கீல் வந்திருக்காங்கன்னெல்லாம் நினச்சாங்க. அதையெல்லாம் தாண்டி சேர்த்து இப்போ குடும்பமாக நல்லா இருக்கிறாங்க அவங்க. அப்படி ஏதாவது ஒரு நல்ல வழியாக பண்ணியிருந்தா கூட இல்லை, குழந்தைக்கு ஒரு ஆர்டராவது வாங்கி கொடுத்துருக்கலாம். எதுவும் இல்லாமல் இந்த வழக்கு போனதில் எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தம் தான். ஆனால் நம்ம கையில் என்ன இருக்குது? வழக்காடிகள் வந்து நீதிமன்றத்திற்கு வர வேண்டும், வந்தால்தான் நீதி வழங்க முடியும். ஜட்ஜாக இருந்தாலும் சரி, ஒரு வழக்கறிஞர் தன்னுடைய வாத திறமையால் என்ன பெற்றுத்தர முடியுமோ பெற்றுத்தர முடியும். ஒரு வினோதமான வழக்கு, வினோதமான மனிதர்கள். பேசுவோம் மேடம். ரொம்ப நன்றி நேரத்துக்கு. வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.